ஹலோ வியூவர்ஸ். புஷ்பா படத்தோட ரிவ்யூ இப்ப பார்க்கலாம் வாங்க. புஷ்பா படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இதனுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 500 கோடி. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து சுகுமார். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து டிஎஸ்பி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. இந்த புஷ்பா படத்துடைய கதை பாத்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் சீன் வந்து ஜப்பான் துறைமுகத்தை காட்டுறாங்க. இந்த ஜப்பான் துறைமுகத்துல நிறைய கண்டெய்னர் வருது. அது ஒன்னொன்னா வெயிட் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட கண்டெய்னர் வந்து ஓவர்லோடு காட்டுது. அப்ப அந்த கண்டெய்னரை திறந்து பாக்குறாங்க ஜப்பான் அதிகாரிங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னா, செம்மரக்கட்டை நிறைய இருக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா. அ "நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் வந்து திருப்பதியில இருந்து க செம்மரக்கட்டை வந்தது இங்க ஜப்பானுக்கு. கட்டை மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு பேமெண்ட் வரல. அது வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அவரு ஜப்பான்ல பேசுவாரு. ஜப்பான்ல இருக்கிறவங்க தமிழ்ல பேசுவாங்க. இப்படியா வந்து சண்டை முடிஞ்சு அப்புறமா வந்து திருப்பதிக்கு வந்து அவர் சேர்ந்துருவாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா, புஷ்பாவுடைய ஒய்ஃப் ஸ்ரீவள்ளி வந்து, "யோவ்! நீ போயி முதலமைச்சரோட இருக்கிற ஒரு போட்டோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவரு போயி அ போட்டோ ஒண்ணு கேட்பாப்புல முதலமைச்சர்கிட்ட. அப்ப வந்து சிஎம் வந்து சொல்லிடுவாப்புல, "இல்ல, இல்ல நீ செம்மர கடத்தல்காரன். உன் கூடலாம் போட்டோலாம் புடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, ராவ் ரமேஷ வந்து புடிச்சுக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்கிருவாப்புல. முதலமைச்சர் ஆக்கி ராஷ்மிகா மந்தானாவுடைய பர்த்டேவுக்கே கொண்டு வரப்பல அந்த சீன் நல்லாவே இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு நல்ல சீன் அப்படின்னு சொன்னா, ஃபகத் பாசிலுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும். அது நல்ல சீனா இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சீன்ல வந்து புஷ்பா வந்து மன்னிப்பு கேட்பாப்ல. அதுவும் அவரோட நல்ல சீனா இருக்கும். சோ இப்படியான நல்ல சீன்கள் நெறைய இருக்குது. அந்த எக்ஸப்ட் ஜப்பான் ஓப்பனிங் இன்ட்ரோ மட்டும் சரியா இல்ல. அப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய பிளஸ், மைனஸ். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா, கங்கம்மா கோயிலுக்கு வந்து புஷ்பா போவாப்புல. அங்க போய் பெண் குழந்தை பிறக்க வேண்டி தீ மிதிப்பாப்புல. தீ மிதிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய அண்ணன் மகளுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அந்த அண்ணன் மகளுக்கு ஏற்பட்ட அவமானத்த வந்து சரி செய்யும் விதமாக அங்க ஒரு ஃபைட் ஒண்ணு போடுவாப்புல. அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல மாஸா இருக்கும். இது வந்து செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அ ஃபகத் ஃபாசில வந்து ஓவர் ஹைப் பண்ணி காட்டிப்புட்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பல்ப் குடுத்திருப்பாங்க. அதாவது மட்டம் தட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் மைனஸா ஃபீல் பண்ணப்படுது. அதே மாரி படம் வந்து 3 1/2 மணி நேரம் ஓடுது கன்டினியூஸா. அதாவது படம் ஆடியன்ஸ் வந்து 2 1/2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. நி படம் வந்து இது 2 இன்டர்வல் குடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 3 1/2 மணி நேரம் இருக்கிறது வந்து ஒரு மைனஸா ஃபீல் பண்ணப்படுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மாஸான சீன் என்ன அப்டின்னா, பகத் ஃபாசில் கேட்பார். "புஷ்பான்னா என்ன? ஃபயர் தானே?" அப்படின்னு கேட்பார். ம்ஹ்ம். இல்ல. வைல்டு ஃபயர் அப்படிங்கிறத ஒரு சைகை மூலமாவே செய்து காட்டுவாப்புல. அது நல்ல சீனா இருக்கும். அதனால அற்புதமான சீனு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 2 பாடல்கள் நான் குறிப்பிட்டு சொல்லும்படியா சொல்லணும்னா, வந்துச்சே ஃபீலிங்ஸு வந்துச்சே ஃபீலிங்ஸு வந்துச்சே வண்டி வண்டியா ஃபீலிங்ஸு அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. அந்த பாட்டுக்கு வந்து ராஷ்மிகா மந்தானா கவர்ச்சிய தூக்கலா குடுத்திருப்பாங்க. அந்த பாட்டுக்கு டான்ஸும் வந்து புஷ்பாவும், ராஷ்மிகாவும் ரொம்ப நல்லா அருமையா ஆடியிருப்பாங்க. நல்ல யூடியூப்லயும் நல்ல வியூஸ் அதிகமா இருக்குது. அதே மாரி பாத்தீங்கன்னா, கிஸ்கு கிஸ்கு சாங் வந்து ஸ்ரீலீலாவோட டான்ஸ் பண்ணியிருப்பாப்புல புஷ்பா. அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் வந்து யூடியூப்ல வந்து ஒரு 5 கோடி வியூஸ் பக்கமா போயிடுச்சு. அது முதல்லயே வந்து சுமாரா இருக்கிற பாட்டு மாரி தெரிஞ்சுது. ஆனா இப்ப போக போக வந்து அந்த பாட்டு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. சோ இந்த பாடல்கள்ல இது நல்லா இருக்கு. டிஎஸ்பி உடைய மியூசிக்க விட சாம் சிஎஸ் ஓட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்துல. அவரு தெலுங்குல வந்து சாம் சிஎஸ் வந்து ஒரு ரவுண்ட் வருவாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா அந்த அளவு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா குடுத்திருக்காப்புல. ஃபைட் சீன்லாம் அவரோட நல்லாவே இருக்குது. சோ இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்குகள்னு பாத்தீங்கன்னா, 100க்கு 80 மார்க்குகள் தருவேன். அதற்குண்டான எல்லா தகுதியும் இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா வந்திருக்கு இந்த வாரத்துக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். நன்றி நேயர்களே. வணக்கம்.